வேறு கட்சியில் ஊழல் செய்துவிட்டு அவர் கட்சியில் இணைந்தால் உடனே கங்கையில் குளித்த புனிதவனாக மாற்றுவார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் திட்டமிட்டு இருப்பார்கள். பாஜக தற்போது எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதை விட்டுவிட்டு விளையாட்டுத் துறையில் குரல் கொடுப்பவர்களை பழிவாங்க ஆரம்பித்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்துள்ளார். அந்தந்த மாவட்டங்களில அவர் நடத்த வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வன்மையாக ஒன்றிய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதுவரை இல்லாதவர்களுக்கு வெறும் 6 பதக்கங்களோட இந்தியா திரும்பி இருக்கு. இது தங்கமும் கிடையாது. மத்திய அரசினுடைய விளையாட்டுத்துறை எந்தவித ஒத்துழைப்பும் வீரர்களுக்கு வழங்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தேசம் இந்தியா என்ற தேசம் முக்கியமில்லை, அவருடைய சித்தாந்தம், அவருடைய அடக்குமுறை அதுதான் முக்கியம். எனக்கு இந்த தேசம்தான் முக்கியம் என்றால் எப்படி ஒரு வீராங்கனையை விளையாட்டு தகுதி பெற வைத்தார்கள்? எல்லா தகுதியும் இருக்க வைத்துதான் அவர் தகுதி பெற்றார், விளையாடினார், விளையாட்டிலே கலந்து கொண்டார். அப்படி அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை, தகுதி இல்லை என்றால் அந்த தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார். ஆகவே இதெல்லாம் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லா துறையிலும் இப்படிதான். வேண்டியவர்களுக்கு ஒரு நீதி, வேண்டாதவர்களுக்கு ஒரு நீதி. எவ்வளவு ஊழல் செய்தாலும் பாஜகவை சார்ந்தவர்கள் கங்கையில் குளித்த புண்ணியவான்கள். வேறு கட்சியில் ஊழல் செய்துவிட்டு அவர் கட்சியில் இணைந்தால் உடனே கங்கையில் குளித்த புனிதவனாக மாற்றுவார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் திட்டமிட்டு இருப்பார்கள். எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவது போய் இப்ப விளையாட்டு துறையில் குரல் எழுப்புவர்களையும் பழிவாங்குகிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.